இதோ உதவி. ஏதாவது செய்ய முடியாவிட்டால் அதைச் செய்யும் முதல் நபராக இருங்கள். செய்ய முடியாத பல விஷயங்கள் உள்ளன என்ற முட்டாள்தனமான கருத்து பரவி வருகிறது. இருப்பினும் நாகரிகம் யுகங்களாக முன்னேறியுள்ளது. இப்போது மனிதகுலத்தின் முன்னேற்றம் வேகமாக துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏனெனில் செய்ய முடியாத சந்தேக நபர்களால் கவலைப்படாமல் தன்னம்பிக்கை கொண்ட சாதனையாளர்கள் செய்ய முடியாத விஷயங்களை வேண்டுமென்றே தொடர்ந்து செய்கிறார்கள். பெரும்பாலும் தன்னம்பிக்கை கொண்ட சாதனையாளர்கள் தாங்கள் ஏற்கனவே அதைச் செய்த பின்னரே ஏதாவது செய்ய முடியாது என்ற செய்தியைப் பெறுவதில்லை. ஜெனரல் பாட்டனின் விஷயத்தைப் போலவே 2ஆம் உலகப் போரில் ஜெனரல் பாட்டனின் 3வது இராணுவத்தின் ஒரு பிரிவு எதிரி நகரமான தியர் மீது முன்னேறி வந்தது. ஒரே ஒரு பிரிவு மட்டுமே தாக்கத் தயாராகி வருவதைக் கண்டு கவலைப்பட்ட நேச நாட்டு உச்ச தலைமையகம் எதிரியின் கோட்டையை கைப்பற்ற முயற்சிக்க வேண்டாம் என்று ஜெனரல் பாட்டனுக்கு ஒரு வானொலி செய்தியை அனுப்பியது. ஏனெனில் அதற்கு குறைந்தது 4 பிரிவுகள் தேவைப்படும், மேலும் செலவு மிக அதிகமாக இருக்கும். இருப்பினும் செய்தி அனுப்பப்பட்ட நேரத்தில் பாட்டனின் ஒரு பிரிவு ஏற்கனவே தியர் மீது கைப்பற்றியிருந்தது. அவர் வழக்கமான பாட்டன் முறையில் பதிலளித்தார். ஏற்கனவே ஒரு பிரிவைக் கொண்டு தியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நான் அதை திருப்பிக் கொடுக்கட்டுமா? தடுக்க முடியாத, குணப்படுத்த முடியாத அந்த பயங்கரமான நோய்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? அவற்றின் பெரும்பாலான பெயர்களை நான் ஏற்கனவே மறந்துவிட்டேன். அப்படித்தான் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஏனென்றால் தடுக்க முடியாத, குணப்படுத்த முடியாத அந்த பயங்கரமான நோய்கள் இப்போது இல்லை. சில விஞ்ஞானிகள் அந்த நோய்களை தடுக்க முடியாது என்று நம்பவில்லை, எனவே அவற்றை தடுக்கும் தடுப்பூசிகளை உருவாக்கினர். ஆனால் சில அறியாத அல்லது பிடிவாதமான மக்களுக்கு தடுப்பூசி போடப்படாததால் அவர்கள் குணப்படுத்த முடியாத நோய்களில் ஒன்றால் பாதிக்கப்பட்டனர். எனவே அந்த நோய்கள் குணப்படுத்த முடியாதவை என்று நம்பாத விஞ்ஞானிகள் அவற்றுக்கான ஒரு மருந்தை உருவாக்கினர். இப்போது தடுக்க முடியாத மற்றும் குணப்படுத்த முடியாத அந்த நோய்கள் இனி இல்லை. நம்மில் பலருக்கு அவற்றின் பெயர்களைக் கூட நினைவில் கொள்ள முடியாது. தடுக்க முடியாத மற்றும் எப்போதும் குணப்படுத்த முடியாத நோய்கள் இன்னும் உள்ளன. ஆனால் அதைச் செய்ய முடியாது என்று நம்பாத விஞ்ஞானிகளால் அவை தடுக்கப்பட்டு குணப்படுத்தப்படும். இது ஒரு பழைய கதை. ஒரு காலத்தில் சாத்தியமற்ற 4 நிமிட மைல் போல, இப்போது ஒவ்வொரு நல்ல மைலரும் 4 நிமிடங்களுக்குள் ஓடுகிறார்கள். எனவே நான் அதற்கு இடம் ஒதுக்கக்கூடாது. 2 முக்கிய காரணங்களைத் தவிர. 1. செய்ய முடியாததைச் செய்ய முடியாது என்று மக்கள் தொடர்ந்து நம்புகிறார்கள். ஒரு சாத்தியமற்ற விஷயம் நிறைவேறியவுடன் செய்ய முடியாத சந்தேகவாதிகள் மற்றும் அவர்கள் மில்லியன் கணக்கானவர்கள் அடுத்த சாத்தியமற்றதை சுட்டிக்காட்டுகிறார்கள். உண்மையில் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் செய்ய முடியாத பிளேக். முயற்சி செய்யாதவர்களின் தோல்விக்கும் முதல் சிரமத்தால் சந்தேகங்கள் உறுதிப்படுத்தப்படும் விரைவாக வெளியேறுபவர்களின் தோல்விக்கும் இதுவே காரணம். 2. செய்ய முடியாத பிளேக்கிலிருந்து விடுபட்ட பல தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இருப்பதால் சாத்தியமற்ற விஷயங்கள் தினமும் நிறைவேற்றப்படுகின்றன. வெகுமதிகள், உடனடி செல்வம் மற்றும் புகழ். எனவே நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் பற்றிய இந்த புத்தகம் சாத்தியமற்றதை நம்பிக்கையுடன் செய்ய உங்களைத் தூண்டவில்லை என்றால் அது புறக்கணிக்கப்படும். இருப்பினும் சாத்தியமற்றதைச் செய்வதற்கான வெகுமதிகள், உடனடி செல்வம் மற்றும் புகழ் என்பதால் நீங்கள் சில சிறந்த நம்பிக்கையுள்ள சாதனையாளர்களுடன் போட்டியிடுவீர்கள். எனவே நீங்கள் பெரிய வெகுமதியை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் செய்ய முடியாத ஒன்றைச் செய்யும் முதல் நபராக நீங்கள் இருக்க வேண்டும். தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டதை பயன்படுத்தும் சாதனையாளர்கள் வெற்றி முறைகள் நம்பிக்கையுடன் சாத்தியமற்றதை மிகவும் ஒழுங்காகச் செய்கின்றன. போட்டி சாத்தியமற்றதைச் செய்வது உங்களுக்கு மட்டுமல்ல, அதைச் செய்வதில் நீங்கள் முதல் நபராக இருக்கவும் அவசியமாக்குகிறது.